இன்சல்ட் பண்ணிட்டான் விடுங்க. இந்த vlog இப்படி சிரிச்ச மாதிரி ஸ்டார்ட். ரீசன் என்னன்னா நீ குட்டி பர்த்டே அவனை வந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். மணி கரெக்டா 12 மணி. தீபக் என்ன சொன்னா, நான்லாம் கால் பண்ண அவன் நினைக்க மாட்டான், நான் வரேன்னு கூட அவன் நினைச்சு பாத்துருக்க மாட்டான், நான் கால் பண்ணி விஷ் பண்றேன். கால் பண்ணான் 12 மணிக்கு ரிங்கும் போச்சு. இப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டான் குட்டி. அது இவரு சர்ப்ரைஸ் இல்ல சொல்லுடா தூக்கி. சரி விடுங்க, எதுக்கு அத டக்கு சமாளிச்சா பாத்தியா ஒரு மாதிரி. ஓகே அவனுக்கு ஏதாவது பக்கத்துல ஷேர் பண்றேன் இல்ல அம்மா விஷ் பண்ணிருப்பாங்க, சோ அப்படியே கட் பண்ணி விட்டுருப்பான். ஓகே விடுங்க, குட்டி இருக்குடா அவனுக்கு. அவன் தான் vlog எடிட் பண்ணுவான். எடிட் பண்ணி நீ உனக்கு குத்தணும் இல்லையா வீட்டுக்கு வீட்லயே இல்லாம இருக்க போறானா நம்ம எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆயிடும் எல்லாருமே. சரி வந்துட்டோம் வாங்க கைஸ், குட்டி பர்த்டே இன்னைக்கு. சோ சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவனுக்கு சர்ப்ரைஸா நமக்கு சர்ப்ரைஸா இல்ல அவனுக்கு சர்ப்ரைஸான்னு தெரியல. பாப்போம். கரெக்ட்டா தான் பேசணும். லைட் எரியல வீட்ல. ஓகே, அப்ப இங்கதான் ஒண்ணு அவன் வீட்ல இருக்கணும், இல்லனா வெளில போயிருக்கணும். நம்ம மொக்க வாங்க போறோம்னு தோணுது. கைஸ் போங்க உள்ள போங்க. இங்க வெளில உட்காந்துருக்கான். அவன் இல்லடா, அவன் இல்லடா. இதான்டா குட்டி வீடு. லைட் போட்டு காலிங் மேல இருக்க மேல சுவிட்ச் லைட் போட்டான். ஹேப்பி பர்த்டே குட்டி. போன் பண்ணா கேமரா கட் பண்றாங்க. நான் கால் பண்ணா நீங்க வேற அதுக்கு வாட்ஸ்அப் எடுத்து உங்க நம்பரை டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. உங்க விஷ் பண்ணா கால் பண்ணா கேமரா கட் பண்ணி வந்துறாங்க. நான் வீடியோ கால்ல இருக்கேன். ஹேப்பி பர்த்டே. உன்னால பார்த்து தேங்க்யூ கட் பண்ணா. வேற சொல்றேன் குட்டி பண்ணாடிங்க. தேங்க்யூ சூப்பர் பர்த்டே சூப்பரா இருக்குடா. பாக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்களா பண்ணீங்களா? கிட்ட சொல்லடா சோ. இல்ல உங்களே நானே போடுங்க. என்ன சொல்றீங்க? திருப்பி எனக்கு என்னவோ ஒரு vlogல பேசுற மாதிரியே இருக்கு. எடிட் பண்றேன் இவ்வளவு நேரம். ஓ வாவ். ஹேப்பி பர்த்டே பல்லா. பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு குட்டி, ஹேப்பி பர்த்டே டு யூ. பாக்ஸ் சூப்பரா இருக்கு. அப்பா கூட எப்படி சமாளிச்சாம பெருமையால சொல்லிட்டேன். ஹேப்பி பர்த்டே. நான் சொல்றேன் அங்கிள், இவங்களா வருவாங்கன்னு அவனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. நான் சொன்னேன் குட்டி வந்து நான் பண்ண எதிர்பார்ப்பு இருக்காது, வரமாட்டேன்னு தெரியும். சரி என் ஃபோன் அட்டன் பண்ணுவான் ரெண்டு கால் பண்றேன். ரிங்கெல்லாம் நல்லா போச்சு. எடுப்பான் பாருண்ணா, அடுப்பான் பொசல் கட் பண்ணிட்டான். எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன வச்சு அப்படின்னு நான் தெரியல. கட் பண்றேன்னா சமாளிக்கு ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டான். பிஸியா இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு 2 செகண்ட் கேட்டா ரியலைஸ் ஆகுது குட்டி போன எனக்கு. ஓகே விடுங்க. இல்ல ஓகே விடுங்க. பிஸியா இருக்க மாதிரி கால்ல கேக்க விட்டது. ஜாலியா ஒரு 10 நிமிஷம் ஜாலியா 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் ஜாலியா பேசுங்க. எனக்கு வேற அது மண்டியில ஓடிட்டே இருக்கு. கட் பண்ணிட்டேனே. பசங்கள இவன் தான் ஃபர்ஸ்ட் காலோ. ஆமா. எதுக்கு ஆட் பண்றீங்க? என்ன நான் கேக் கொடுங்க. நான் ஃபர்ஸ்ட் கேக். அது ஓகே. நீ மற மாட்டேலையோ உம்படி நான் மற மாட்டேன். இல்லனா நான் வேற அவசரமா அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் எங்க அம்மா கிட்ட வந்து ஃபோன் பண்ணேன் உங்களுக்கு. நான் பண்ணுகாக சொல்லிங்க. ஆனா வருத்தப்பட்டது ரியல் தான். அப்புறம் என்ன கண்ணு கலங்குது? அது வேற டிபார்ட்மென்ட். அது வேற டிபார்ட்மென்ட். நான் சாரி. ஏய் முறா. ஆசாசியா வந்தாடா அவன். குட்டி பர்த்டேக்கு வந்து நான் வரத எக்ஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டான். நான் கால் பண்றேன்னு ஆசாசியா வந்தான். விடுங்க, அவனே டேமேஜ் பண்ணல. பல வாட்டி பண்ணிட்டீங்க நீ. சீமாங்கறாங்க. போறல போலாம் பழவிட்டே போறான். நைட் தூங்க மாட்டேன். பாய்டா. தூங்குடா பாய். குட் நைட். சரிப்பா. ஹேப்பி பர்த்டே. ஹேவ் ஃபன். தனியா கத்திட்டு. Bye. Bye. Good night.
பாய் 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 பாய். A few moments later. நீங்கள்லாம் நிறைய பேர் சொன்னீங்க பிச்சுக்கு வந்து தனி பேஜ் ஓப்பன் பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து யூடியூப் பேஜோ இல்லை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேஜோ ஓப்பன் பண்ணுங்கன்ட்டு. ஸோ எங்களுக்குலாம் அந்த தாட் இருந்துச்சு. பட் விஷயம் என்னன்னா, அதை நாங்கள் இப்போ எடுத்து டைம் எடுத்து மேனேஜ் பண்ணி ப்ராப்பராக எடுத்துகிட்டு போக முடியாது. என் பேஜெல்லாம் சுத்தம் என்னால் நான்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. பட் நாங்களே இப்போ தான் அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்குன்ற போது நாங்கள் வந்து இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எடுத்துட்டு பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அதை ப்ராப்பராக நடத்தோம்னா ரொம்ப கஷ்டமா. ஏன்னா எனக்குமே பிராண்ட்ஸ் நிறைய பேர் ரீச் அவுட் பண்றாங்க, இந்த கிட்ஸ் க்ளோத்திங் அண்ட் ஆல் அவ்வளோ பேர் ரீச் அவுட் பண்றாங்க. மேட்ரு என்னன்னா, அவளது எடுத்து நான் போட்டு அது கரெக்டா இருக்காது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சுன்னா, சரி பண்ணலாம், அட்லீஸ்ட் அந்த இன்கம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது பிச்சு மூலியமா பிச்சுக்கு வர பிராண்டோ கிட்ஸ் பிராண்டோ அவளை மெயினா பேஸ் பண்ணி கேட்குற பிராண்ட்ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணலாம், அதுக்கான கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். அவளுக்கு ஏற்ற மாதிரி அவள் வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். அதில் வர அமௌண்ட்டை டோட்டலாகவே வந்து அவளுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டோ ஒரு இது ஓப்பன் பண்ணி அந்த டோட்டல் அமௌண்ட் அவளுக்கு போகிற மாதிரி சேவிங்ஸ்லையோ இல்லை அவங்க ஃபேமிலிக்கு போகிற மாதிரி அதை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலான்ற ஐடியா எங்களுக்கு எப்பயோ தோணுச்சு. ஸ்டார்டிங் பிஃபோர் எல்லாம் நீங்களாம் எங்களுக்கு சஜஷனாக கொடுக்கறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு அந்த விஷயம் தோணுச்சு. பட் அதை எடுத்து பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். மேபி நான் சில பேர் சொல்லலாம் சும்மா ஃபோனில் எடுத்து பண்ண வேண்டியதான் நீங்கள் பண்ணலாம்லன்ட்டு. பட் இட்ஸ் நாட் லைக் தட். நம்ம வந்து இப்போ இந்த விஷயத்தை அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை நாங்கள் அதை ப்ராப்பராக பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும்ல. அது ரொம்ப தப்பான விதத்தில் போய் முடிஞ்சிடும். அதுதான் இப்போ என்ன மெயின் மேட்டர். ஏன் இப்போ சடனாக திருப்பி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, ரீசெண்டாக அவனும் நிறைய காலேஜ் ஈவெண்ட் போயிட்டு இருக்கான். நான் எங்க ஷூட் பண்ணாலுமே வந்து எங்களை கேட்குற அளவுக்கு, இப்போ நான் போனா ராஜாவை கேட்குற அளவுக்கு, இப்போ நான் தனியா இருக்கேன்னா ராஜா விசாரிக்கிற அளவுக்கு பிச்சுவையும் விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி நான் இப்போ போறேன்னா என்னை வந்து என்கிட்ட வந்து தீப்ஸை விசாரிக்கிற அளவுக்கு பிச்சுவையுமே அவ்வளோ விசாரிக்கிறாங்க. லிட்டரலாக ஸ்டேஜில் என்னைங்களாம் நின்றுட்டு இருக்கேன். எல்லாமே வந்து என்னை கேட்டாங்க, தீப்ஸை கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனா பிச்சு எப்படி இருக்கான்னு கேட்டாங்க. நான் மைக்லேயே வந்து பிச்சுவா சூப்பரா இருக்காவா அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ். ஸோ அது பார்க்கும்போது எங்களுக்கே இல்லை, ஓகே அந்த கிட்டுக்கு வந்து எவ்வளோ ரெசிங்ஸா இவ்வளோ பேரோட லவ் கிடைச்சிருக்குன்னு பாக்குறப்போ நிஜமாலே ஹாப்பியா இருந்துச்சு. சரி ஓகே, அதை வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணலாம். கண்டிப்பா அவங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி, அதை வந்து அவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா பெட்டரா கன்வெர்ட் பண்ணலாம் நம்மளால முடிஞ்ச அளவு அப்படின்னு யோசிச்சோம். ஆனா அதை எடுத்து ப்ராப்பரா மேனேஜ் பண்றதுக்கு பர்சன் தேவை, எங்களுக்கு தேவைப்படுது. ரொம்ப ப்ராப்பரான பர்சன். இன்ட்ரெஸ்டடா நிறைய பேர் கண்டிப்பா இருப்பீங்க. பட் சம் ஒன் ரிலேட்டட் டு திஸ் கேட்டகரி, திஸ் ஒர்க், அவங்க ப்ரொஃபஷனலா கொஞ்சம் இதை பத்தி தெரிஞ்ச ஃபுல்லா செம்மையா தெரிஞ்சுக்கணும்ல, ஓரளவு இதை பத்தி தெரிஞ்சவங்க மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பர்சன் இருந்தா பெட்டரா இருக்கும். எங்க ஹெல்ப்லாம் இருக்கும், லைக் ஐடியாஸ் வைஸ் வாட் எவர் பேசுறதா இருக்கட்டும், எங்க ஹெல்ப் இருக்கும். பட் டு டேக் தட், அந்த ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து பண்றதுக்கு ஒரு பர்சன் தேவை. டு டேக் ஓவர் தட் ஆல் ஒர்க், அதுக்கு ஒரு பெட்டர் பர்சன் தேவை. அந்த பெட்டர் பர்சன் நீங்களா இருந்தா ப்ளீஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி கொடுக்குறேன். உங்களோட ஒர்க்ஸை, உங்களோட போர்ட்ஃபோலியோ இல்லை வாட் எவர் ரெஸ்யூம் எல்லாம் மெயில் அனுப்புங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களையுமே கண்டிப்பா அனுப்ப சொல்லுங்க. இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு கிட்டோட ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணுன்றது எங்களுக்கு ஃபார் ஷூரா தெரியும். ஸோ யூ வாண்ட் டு ப்ளஸ் ஒரு கிட் ஒரு சோஷியல் மீடியா பிரசன்ஸ்ங்கும் போது அது வந்து எங்க பேஜை நாங்கள் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோமோ அதை விட ட்ரிபிள் மடங்கு 5 மடங்கு அவளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் எடுத்துக்கணும். அண்ட் இது முக்கியமாக அவங்க பேரண்ட்ஸோட கன்சென்ட்க்கு அப்புறம் தான் நாங்கள் இதை பேசவே செய்கிறோம். ஸோ அதனால வாட் எவர் இட் இஸ், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அக்கௌண்ட் இட் ஹோல்ட்ஸ் வந்து இட்ஸ் ஹியூஜ். ஸோ அதனால் லைசன்ஸ் நல்லா யோசிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு இது பண்ணாமல் யோசிச்சு நீங்கள் அனுப்புங்க நீட்டாக. கண்டிப்பாக ஆக்சுவலி கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயம் இது. நாங்கள் ரொம்ப ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணுன்றது தான் எங்கள் மைண்ட் செட்டுமே. அதனால் பார்த்து என்ன பண்ணலாம், என்ன நல்லதாக பண்ணலாம், என்ன நல்லதாக நடக்கும்னு யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணலாம். என்னமோ சொல்கிறேன், ரெஸ்யூம் அனுப்புங்க. ஓகே गाइस, பாய். இப்போ டாட்டா பாய்ன்னு சொல்லி இப்படி கேமரா மூடனா நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது கேமராவில் இருந்தால் அப்படி வ்ளாகிங். ஓகே गाइस, பாய். அதுக்காக இவ்வளோ டக்குன்னு சொல்லி முடிச்சு. நைஸ் அவ்வளோதான். எப்போ மினி விளாக் ரிலீஸ் பண்ண போற? ஆமா, அதுக்கும் எடிட்டர் தேவை. அந்த மாதிரி யாரா வீடியோஸ் எடிட் பண்றவங்க மினி vlogs டக்குன்னு அது மாதிரி ஒர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஃபுல் டைம் எடிட்டர் தான் பார்க்குறோம். அண்ட் பட் பார்ட் டைம் எடிட்டர் who is like totally willing to at least work 6 hours a day அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். உங்களோட கான்ஃபிடன்ஸ் பொறுத்து. அப்படியே உங்களுக்கு இருந்தால் கூட நீங்களும் மறக்காம மெயில் அனுப்புங்க. நிஜமா நாங்கள் ரொம்ப சீரியஸாக வைப்போம். இந்த 2 மேட்டருமே ரொம்ப சீரியஸான மேட்டர். ஃபுல் டைம் எடிட்டர், இன்கேஸ் அந்த ஃபுல் டைம் எடிட்டர் ஆக்சுவலி எடிட்டிங்க்கு 2 பேர் தேவை எங்களுக்கு. பட் இப்போதைக்கு ஒரு ஆள் கிடைச்சாலுமே அது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ மறக்காம
பார்த்து அனுப்பிச்சுடுங்க. பேசாம ஸ்டோரி போட்டுருவோம் மாதிரி எடிட்டிங். The next day. Hi guys, good morning. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். நம்ம கொடுத்த கேண்டி பொம்மையை வடக்கன் பொம்மையை ஆக்கி வச்சிட்டோம். இதுக்கு இங்க ஆமா ஆமா, நான் வீடியோ ஆல்ரெடி ஒரு vlogல எடுத்தேன். மணிமேகலை வந்துட்டு குக் வித் கோமாளில அது என்ன கார்ட்டூன் மாதிரி சோட்டா பீம்ல ஒரு இது போட்டிருப்பாங்களே, அது மாதிரி மேடம் ஃபுல்லா பொம்மைக்கு பொட்டு வச்சு அந்த பொம்மைக்கு என்ன பேர் சுட்டிங்க நீங்க அந்த பொம்மைக்கு? கேண்டி. இப்ப அதை என்ன வாக்கி வச்சிருக்கா? கந்தன். ஒரு நாள் குக் வித் கோமாளி போயிட்டு அந்த எஃபெக்ட் என்ன இங்க வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்கு. கேண்டி கந்தன். லிட்டரலாக எங்களை வந்து 10 மணிக்கு வர சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து படுத்து தூங்கிட்டோம். அதனால் இப்போ வந்திருக்கோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:30 கிட்ட ஆகுது. இவங்க எல்லாருக்குமே லஞ்ச் டைம். நீங்கள் பரவாயில்ல வந்துருங்க எப்படியாச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுனால டப்பட்டப்படவான்னு கிளம்பி வந்துட்டோம். 4-5 நிமிஷம் பாருங்கள். ஜிம்மே ஃபுல்லாக காலியாக இருக்குது. எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ட்ரெயினர்ஸுமே கிளம்பிட்டாங்க எல்லோரும் லஞ்சுக்காக. லஞ்ச் டைமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கிளம்பி வாங்கன்னு நான்சி ஏன் சொன்னார்னா இது விட்டு அதுக்கப்புறம் வரமாட்டோன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா தீப்ஸ்க்கு இதுக்கப்புறம் ஷூட் இருக்குது. அதெல்லாம் ஆல்ரெடியாக அதனால லேட் ஆயிரும். நான் சோம்பேறி கொஞ்சம். நான் அப்பப்போ இந்த மாதிரி ரீசன் சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு வீட்டிலே உட்காந்துருவேன். அதனால தான் அந்த மாதிரி பரவாயில்ல முதல்ல கிளம்பி வாங்க நீங்கள் 2 பேரும் சொல்லி கூப்பிட்டாரு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன, லாஸ்ட் 4 டேஸாக நாங்கள் வரல. சண்டே லீவு, அதுக்கு முன்னாடி 3 நாள் வரல. நினச்சிருந்தா வந்துருக்கலாம், பட் நானும் வரல. நான் போகலான்னு தீப்ஸ் மோட்டிவேட்டும் பண்ணல, அப்படியே கட் டவுன் பண்ணிட்டோம். அதனால் பரவாயில்ல நீங்கள் வாங்க முதல்ல கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க.